முறைச்சதுக்கெல்லாம் அடிச்சோம்னு சொன்னால் ரோட்டில் போகிறவங்க எத்தனை பேர் அடிக்க முடியும்? அது தவறான முன்னுதாரணம். அரசியல் வளர்ச்சிக்கு அது பாதிப்பு ஏற்படும். 4 தட்டு தானே தட்டுனாங்க, அதுக்குள்ள ஆக்ஷன் பண்றான் அப்படின்னு 4 தட்டு செத்துருந்தா ஏசி இருக்காங்க, 2 ஏசின்னு இருக்காங்க, 2 இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, எஸ்ஏ வந்திருக்காங்க, கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. இவ்வளோ வேறி மீறி ஒரு குரூப் போய் அவனை விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஒருத்தனை அடிக்கிறாங்க, அத்தனை பேரும் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் இது காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்தது? திட்டமிட்டு அவனை அடிக்க சொன்னார்களாம். இதுக்கு பின்னாடி பாஜக RSS ஓட சதி இருக்கு. அவருக்கு வேற வேலை வெட்டியே இல்லம்மா. எதுக்கு எடுத்தாலும் பாஜக பாரு, சங்கியும் பாரு. இதை தவிர அவருக்கு வேற ஏதாவது சொல்ல தெரியுதா? புதுசா ஏதாவது சொல்லுங்க. நான் கேட்குறேன், எத்தனையோ கேஸுகளை சுயமோட்டாவை எடுக்கிற நீதிமன்றம் ஏன் இந்த மாதிரி கொடுமையாக அடித்து கையை காலம் முடிக்கிறதுக்கு யார் இவங்களுக்கு சட்டம் கொடுத்தது? இதை ஏன் சுயமோட்டாவை அந்த நீதிமன்றம் எடுக்க மாட்டேங்குது? அப்போ நீதிமன்றம் கூட தென் மாவட்டத்தை புறக்கணிக்குது. தான் நான் சொல்ல முடியும். தென் மாவட்டங்களில் தேவர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் காவல்துறையிலையோ இதுலையோ போடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அதிகமாக தேவர்கள் தான் அதிகமாக, தேவேந்திர குல இல்லை. இது சாதி ரீதியாகவே நீங்கள் தான் உருவாக்குறீங்க. ஆனால் அவங்க செயல்படுவது சரியா இல்லையாங்கிறது கண்காணிக்கிறது கிடையாது. அவுத்து விட்டுறீங்க, அவங்க இஷ்டப்படி பண்ணுறாங்க. இந்த எஸ்சிங்கிற ஒரு குறுகிய மனப்பாடோடு மற்றவங்க பார்க்கறதுனால தான் அதுலேருந்து வெளியில் போகணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக, இப்போ ஆரம்பிக்கல, இதெல்லாம் 40-50 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறைய குட்டி குட்டி தலைவர்கள்லாம் தோணு அவங்க கேட்குறாங்க, நான் ஆளுமைக்கு வரப்போகிறேன், நான் தான் ஆட்சி ஆள போகிறேன்னு சொல்லி சொல்கிறார்களா விஜய். அவரால் முடியாது. இந்த ஆக்கப்பூர்வமான செய்திகளை அகற்றும் வரை தமிழ்நாடு திருந்தாது, மீடியாவும் திருந்தாது. மீடியா விளம்பரம், வருமானம். ஏன்னா இது ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, அவருடைய எதிர்காலத்தையே வந்து கேள்விக்குறியாக்குற மாதிரி மீடியா தான் காரணம். இப்பவும் மீடியா தான். இப்போ விஜய் பிரச்சனையே மீடியா தான் காரணம். தமிழ்நாடுடைய தலைவிதி என்ன? திராவிட கட்சி 2 தான், அதிமுக, திமுக. ஆட்சியாளர் போறது இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர். 26ல அது மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து நம்மகிட்ட பேசுறதுக்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஜான் பாண்டியன் இருக்காரு. அவர் வரவேற்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ சமீபமா அரசியல் களங்கள்ல நிறைய பரபரப்பான விஷயங்கள் நடக்குது. குறிப்பா வந்து திருமாவளவன் அவர்களுடைய இந்த சச்சரவு, இன்னைக்கு அட்வொகேட்ஸுமே வந்து போராட்டம் பண்றாங்க. ஒரு பைக்கு லைட்டா தட்டிடுது, அதுக்கு அந்த கட்சிக்காரங்க வந்து அவர் அடிச்சிடறாங்க. விசிகா அடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு போராட்டம் பண்றாங்க. எம்பியா இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் மேடையில சொல்றாரு, ஆமா முறைச்சு பார்த்தான், அடிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த விவகாரம் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுடைய வியூஸ் என்னவா இருக்கு? அப்படி அவர் பேசியிருந்தானா முற்றிலும் தவறு செய்யறான்னு அர்த்தம். தவறு செய்யறான்னு அர்த்தம். முறைச்சதுக்கெல்லாம் அடிச்சோம்னு சொன்னால் ரோட்டில் போகிறவங்க எத்தனை பேர் அடிக்க முடியும்? அது தவறான முன்னுதாரணம். அரசியல் வளர்ச்சிக்கு அது பாதிப்பு ஏற்படும். நான் தம்பிக்கு சொல்கிறேன், திருமாவளவன் சொல்கிறேன், அது தவறு. முறைச்சி பார்த்தா அடித்தான், அப்போ அடித்தது சரின்னு சொன்னால் அப்புறம் எத்தனை பேரை நீங்கள் அடிக்க முடியும்? அது தவறு. அப்படி இருந்தால் அவர் யாரும் ஏக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை, அதோட சேர்த்து அவர் சொல்றது 4 தட்டு தானே தட்டுனாங்க, அதுக்குள்ள ஆக்ஷன் பண்றான் அப்படின்னு 4 தட்டு செத்துருந்தா இப்போ வேடிக்கை பார்த்த போலீஸ் அப்பவும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. செத்துருந்தா செய்தவன் மேலே வழக்கு இருக்காது, எவனையா 2 பேரை பிடிச்சி கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? என்னுடைய கேள்வி. வெளியில போறாங்க, எத்தனை போறாங்க, எத்தனை அதிகாரிகள் இவருக்கு செக்யூரிட்டி வராங்க, திருமாவளவன் செக்யூரிட்டி வராங்க, ஏசி இருக்காங்க, 2 ஏசின்னு இருக்காங்க, 2 இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, எஸ்ஏ வந்திருக்காங்க, கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. இவ்வளோ வேறி மீறி ஒரு குரூப் போய் அவனை விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஒருத்தனை அடிக்கிறாங்க, அத்தனை பேரும் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் இது காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்தது? திட்டமிட்டு அவனை அடிக்க சொன்னார்களா? என்னுடைய கேள்வி அது. அப்போ திட்டமிட்டு தான் இதை பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. இதுக்கு அடிச்சு விட்டு இவங்க போராட்டம் பண்ணாங்க போற, அது கேவலமான நிலை. ஒரு காணொலியும் போடுறாரு. இது சாதாரணமா நடந்த சம்பவம் இல்ல, இதுக்கு பின்னாடி பாஜக RSS ஓட சதி இருக்கு. அவருக்கு வேற வேலை வெட்டியே இல்லம்மா. எதுக்கு எடுத்தாலும் பாஜக பாரு, சங்கியும் பாரு. அந்த 2 கான்செப்டை தவிர வேற எதுவுமே தமிழ்நாட்டில் பேசிக்காரான்னு கேளுங்க. அவர் பேசுகிற ஸ்பீச் எல்லாமே கேளுங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒன்று பிஜேபியும் பாரு, இல்லை சங்கியும் பாரு, இல்லை இவங்க தான் காரணம். தும்முனாலும் பிஜேபி, எழுந்திருந்தாலும் பிஜேபி. எங்கே கொலை சம்பவம் நடந்தாலும் இதுக்கு காரணம் பின்னால் அண்ணாமலை, இதுக்கு காரணம் பிஜேபி இல்லை RSS. இதை தவிர அவருக்கு வேற ஏதாவது சொல்ல தெரியுதா? புதுசாக ஏதாவது சொல்லுங்க. இது கேவலமா டெய்லி பின்னாடி ஒரு அடர்த்தியான சமூகம் இருக்கு. இந்த மாதிரி அவர் தவறா வழி நடத்துறாரோ அவரை நம்பி இருக்க தொண்டர்களையும் அவங்க கட்சிக்காரர்களையும் கண்டிப்பா தவறாத முன்னுதாரணம். இதுவெல்லாம் அந்த கோர்ட் இன்சிடென்ட்லாம் தவறான முன்னுதாரணம்.
நாளைக்கு யார் வேணாலும் யாரை வேணாலும் முறைச்சாலும் அடிக்கலாம்னா அப்போ சட்டம் என்னத்துக்கு இருக்குது? முதலமைச்சர் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்காரு எனக்கு புரியல. அடித்தவனையும் கைது பண்ணலை, அடிபட்டவனையும் ஒன்றும் பண்ணலை, காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கலை. ஏன் அமைதியாக இருக்காரு? கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணும், அவருடைய நிலைப்பாடு அது. நீங்க கூட்டணின்னு சொல்றதுனால ஆளும் அரசா இருக்கு, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கா? அதான் உண்மை, அதான் உண்மை. நான் கூட்டணி இருக்க என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அது தவறுன்னு சொல்றேன். அப்படியா அந்த எண்ணத்துல செஞ்சாங்கன்னா அது தவறு தான். நான் அதை தொடர்ந்து போலீசாரோடைய செயல்பாடுகள் நீங்களும் நிறைய இடத்துல விமர்சனம் பண்றீங்க. இந்த சம்பவம் இல்லாம தொடர்ந்து லாக்அப் டெத்தா இருக்கட்டும், இப்ப சமீபமா மதுரையில ஒரு பையனும் தேவேந்திர குல வேளாளர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கீங்க. சோ இது அதுக்கு முன்னாடி அஜித் குமார் விவகாரம், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரத்துல இந்த பல்வீர் சிங் நடத்தின விஷயம். சோ இப்ப இந்த காவல்துறை கட்டுப்பாடின்றி போகுதோ இல்ல இந்த திமுக ஆட்சியில இப்படி திமுக ஆட்சி வந்தாங்கிறதுனாலே ஒரு அப்படித்தான் சொல்ல வேண்டிய நிலை. ஏன்னா இவங்க ஆட்சிகள் வந்ததுல இருந்து இந்த திமுக மட்டும்தான் கட்டவிழ்த்து விடப்பட்டது அப்படிங்கிற சொல்ல காரணம், ஒரு சில பகுதியில் இருக்கிற காவல்துறை ஜாதி வெறி பிடிச்ச அதிகாரிகள், நீதியான அதிகாரிகள் இல்லை. இல்லை அரசியல் தலையீடு இருக்கோ இல்லையோ அவங்கள போலீஸை திறந்து விட்டுறாங்க. அவங்க தன்னிச்சையாக என்ன வேணாலும் செய்கிறாங்க. இதான் ஒன்று. போலீஸாக அவுத்து விட்ற, கையை அவுத்து விட்ற, கட்டி போடுறது கிடையாது. என்ன வேணாலும் நீ பண்ணிக்க, நாங்கள் பார்த்துக்கணும். அதுதான் அந்த சம்பவங்கள்லாம் நடக்குன்னு நான் சொல்கிறேன். இது நமக்கு ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. அதில் நெல்லையில் மட்டும் கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவங்க டார்ச்சர்னால தான் வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆர்டிஐ ரிப்போர்ட் சொல்லுது. வெறும் அந்த 1.5 வருஷங்கள் 2023 குறிப்பா நெல்லை மாவட்டம், நீங்க நெல்லை சார்ந்தவன்றதுனால கேட்கிறேன், நெல்லை பகுதியில இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கு? ஜாதி வெறி தான். இந்த கை ஒடிக்கப்பட்டவன், கை உடைச்சப்பட்டவன், அடிச்சு ஆக்சிடென்ட் காட்டுறவன், பெட்டில் வலிக்கு விழுந்தவன், அவனெல்லாம் எடுத்து பாருங்க. இவனை அடித்த அதிகாரிகள்லாம் யாருன்னு 2 பேரும் கம்பேர் பண்ணி பாருங்க. இது சாதி வெறினால் செய்யப்படாதான் இருக்கும், அரசால கிடையாது. சாதி வெறியால் சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை போட்டு ரவுடி இவன் இந்த மாதிரி பண்ண வச்சாங்க. நான் கேட்குறேன், எத்தனையோ கேஸுகளை சுயமோட்டாவை எடுக்கிற நீதிமன்றம் ஏன் இந்த மாதிரி கொடுமையாக அடித்து கையை காலம் முடிக்கிறதுக்கு யார் இவங்களுக்கு சட்டம் கொடுத்தது? இதை ஏன் சுயமோட்டாவை அந்த நீதிமன்றம் எடுக்க மாட்டேங்குது? அப்போ நீதிமன்றம் கூட தென் மாவட்டத்தை புறக்கணிக்குது. புறக்கணிக்கு தான் நான் சொல்ல முடியும். நீதிமன்றமும் தவறு பண்ணுதானே. எது இருக்கலாமோ சுயமோட்டாவா நீங்கள் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ல பேரண்ட்ஸு தாய் தப்ப அடிபட்டு இது போட்டு கை கால் முடிஞ்சு கிடக்கிறவனை கொண்டு போய் பேரண்ட்ஸ் கொண்டு கோர்ட்டில் நீதிமன்றம் போட்டால் அதுக்கு கவுண்டர் பெட்டிஷன் வந்து போலீஸ் போடுறாங்க. இவன் மேலே அவ்வளோ வழக்கு இருக்குது, இது கிடங்கு, அதனால தூக்கி வச்சுருக்கீங்க. அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க நீதிமன்றம் அதை விசாரிக்கிறது இல்லை. அதனால தொண்டு தொட்டு இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. இல்லை, இப்போ இந்த பையன் விவகாரம் கூட விசாரணைக்குன்னு தான் கூட்டு போறாங்க அந்த தினேஷ்குமார் பையன். அப்போ இவங்களுக்கு முன்னாடி ஹிஸ்டரி இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல யாரை எடுத்தாலும் 2 சமூகத்துக்கு நடுவில் ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நிறைய கொலை கேஸே நம்ம எடுத்தாலுமே அவங்க பின்னாடி ஹிஸ்டரி இருக்குன்றதுனால எது நடந்தாலும் அப்படி கண்டும் காணாம அரசு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? காரணம் அது நீதிமன்றம் தாங்க பதில் சொல்லணும். நீங்க யார் ஓன் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு? ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுக்குறது? ஒருத்தர் கை கால் முடிக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுக்குறது? 2 பேரும் வேலை, நீ எஃப்ஐஆர் போடுது, ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுற, எல்லாம் பண்ணுறீங்க. உங்களுக்கு தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு உங்களுக்கு யார் பவர் கொடுத்தது? காவல்துறை சட்டம் அப்படி சொல்லலையே, நீதிமன்றம் அப்படி ஒன்றும் உங்களுக்கு நீதி எழுதலையே. இப்போ நீதிமன்றம் அவங்க சொல்லதை கேட்குதுன்னு சொன்னால் அப்போ நீதி செத்து போச்சுன்னு தானே அர்த்தம். நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதிபதிகள் நேர்மையாக இருந்தால் இந்த சம்பவங்கள் நடக்காது. ஒரு சில நீதிபதிக்கு கண்டிக்கிறாங்க, அதோட அவங்க கண்டனத்தோட போயிடுறாங்க, இல்லாட்டா அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க. நீதியை நிலைநாட்டக்கூடிய காவல்துறை நீதியை நிலைநாட்டுதான் தான் இல்லவே இல்லை. அதான் சொல்லுவேன். நல்ல அதிகாரிகள் சர்வே பண்ணணும், அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னா அவங்கள டம்மி போஸ்ட் போட்டு, எந்த அரசு வந்தாலும் சரி, அதிமுகவும் சரி திமுகவும் சரி, எந்த அரசு வந்தாலும் அவங்க டம்மி ஆக்கிடுவாங்க. ஒழுங்காக வேலை செய்ய அதிகாரம் வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யார் ஜாலரா போட்டு அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கானோ அவங்களுக்கு மட்டும்தான் செலவு பண்ணும். அதனால தான் நீதி செத்து போச்சுன்னு சொல்ல வரேன். இல்லை, குறிப்பாக இந்த தென் மாவட்டங்கள் விவகாரங்களே நம்ம எடுத்துக்கிறோம், கவின்குமார் அந்த படுகொலையிலேருந்து எடுத்துக்கிறோம். ஒரு சமூகம் சார்ந்த அதிகாரிகளை அங்க போடக்கூடாது அப்படின்னு சில பேர் குரல் எழுப்பியிருக்காங்க. இல்ல, அதனாலதான் அது ஒரு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால கலவரங்கள், நிறைய ஜாதி கலவரங்கள் வரும்போது அப்போ ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. தென் மாவட்டங்களில் தேவர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் காவல்துறையிலையோ இதுலையோ போடக்கூடாதுன்னு சொல்லி, இப்போ அதிகமாக தேவர்கள் தான் அதிகமாக, தேவேந்திர குலம் இல்லை. அதே மாதிரி நாடார்கள் போடக்கூடாத இடத்துல நாடார்களை போட்டு வச்சு, இது சாதி ரீதியாகவே நீங்கள் தான் உருவாக்குறீங்க. ஆனால் அவங்க செயல்படுவது சரியா இல்லையாங்கிறது கண்காணிக்கிறது கிடையாது, அவுத்து விட்டுறீங்க, அவங்க இஷ்டப்படி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த விவகாரம் சொல்றதுனால குறிப்பாக தென் மாவட்டங்களில் தேவேந்திர பிரச்சனை எப்போதும் இருக்குது.
அதுல நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட நான் சமூகத்தை என்ன நீங்க சொல்றேன், தேவேந்திரனுடைய பிரச்சனைகள் வந்து இப்ப இல்ல, இது காலம் தொண்டு அதான் தொட்டு அப்ப இருந்துச்சு, இருந்துச்சு. இப்ப இல்ல. நீங்க குறிப்பா ஒரு ஜாதியன்னு பேச மாட்டீங்க, ஒரு இஷ்யூ பேஸ்டா தான் நீங்க பேசுறீங்க. ஆமா. பட் ஆனா மற்ற உங்க சமூகத்திலே மற்ற தலைவர்கள் வந்து குற்ற பரம்பரைன்னு சொல்றதோ இல்ல வெட்டுக்கு வெட்டுன்னு அது சொல்றதோ தவறுங்கிறேன், அது தவறு. நான் கூட ஒரு காலத்துல பேசினேன், இல்லைன்னா சொல்ல. அரியா பருவத்தில் தெரியாம பேசுவது தெரிஞ்சு பேசுவது வேறு. இப்ப தெரிஞ்சு வேணுக்குன்னே மீடியாக்காண்டி பேசுறாங்க. இன்னைக்கு அண்ணன் தம்பியா தேவேந்திரன் ஒற்றுமையா அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கவன போய் 2 யாரை பிரிக்கணும்னு நினைச்சா தவறா இல்லையா? ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அன்எக்ஸ்பெக்டா ஏதாவது ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா அதை கிரியேட் பண்ணி சாதி முத்திரை குத்தி இது மக்கள்கிட்ட விஷப்பிரச்சாரம் பண்ணி கம்யூனலை சென்சிட்டிவ் ஆக்கி அதை ஒரு கலவரத்தை உருவாக்க நினைக்கிறவன நீங்கள் ஏன் இந்த அரசு விட்டுட்டு இருக்கு? இப்போ இந்த குறிப்பா நம்ம அந்த எஸ்சி சமூகம்னு எடுக்கும் பொழுது அந்த மக்கள் மத்தியிலையும் உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க இந்த இஷ்யூவை எடுத்துக்கோங்க, பெருசா யாரும் கண்டனம் பண்ணவே இல்லை அந்த ஆணவ படுகொலைக்கு. அப்போ நீங்க முதலமைச்சர் கூட நேரா வந்து ஒரு விஷயம் பேசவும் கிடையாது, நீங்க இருக்க கூட்டணி தலைவர்களுமே பெருசா அதை கண்டுக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உளவியல் ரீதியாவே வந்து எஸ்சி அப்படிங்கிறதுனால வந்து அந்த பிரச்சனை இருக்கு. நீங்களும் பட்டியல் வெளியேற்றம் கேட்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. குறிப்பா வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் கார்னர் பண்ணப்படுறாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்படி இல்லை, எஸ்சியா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு இந்த இழிநிலைகள் ஏற்படுங்கிறதுனால தான் நாங்கள் பட்டியல் வெளியேற்ற கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த எஸ்சிங்கிற ஒரு குறுகிய மனப்பாடோடு மற்றவங்க பார்க்கறதுனால தான் அதுலேருந்து வெளியில் போகணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக இப்போ ஆரம்பிக்கல, இதெல்லாம் 40-50 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் அது கொஞ்சம் வயரெலாம் பெருசாக வெளியில் வந்திருக்கு. நாங்கள் கேட்கலாம் 50, இப்போ வந்து நிறைய குட்டி குட்டி தலைவர்கள்லாம் தோணு அவங்க கேட்குறாங்க. நாங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் எஸ்சி இல்லையா நம்மளாம் இப்படி ஆளுன்னு சொல்லி பாண்டிய பாரம்பரியம் உழைக்கிறவன் நாட காத்தவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த அரசியலுக்குள்ளே இருக்கிறதுனால தேவேந்திர குல வேளாளர் இப்போ கூட சமீபத்தில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் பொண்ணை வந்து பைக்கில் கூப்பிட்டு போய் இறந்து போச்சு, எஃப்ஐஆர் போட்டாங்க. அது வச்சுங்களா, எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் அங்கே அதிகமாக வாழ்றது தேவேந்திரனும் வேற கம்யூனிட்டி அதிகமாக இல்லை. அதனால நீங்கள் இதை சொல்லக்கூடிய காரணம் இருக்குது. நாடாளும் இருக்காங்க. ஆனால் தேவேந்திரனுடைய பிரச்சனை என்ன, 2 பேரும் பக்கத்தை பார்த்தா அதே அப்படியே வட மாநிலத்துக்கும் எடுத்தோம்னா வட மாவட்டங்கள்ல பறையர் சமூகம் இருக்கு. பட் இங்க ரொம்ப அதிகமா இருக்கும் கொலைகள் அப்படின்னு நம்ம எங்க மாவட்டம் தான் அதிகமா இருக்கு. வேலை வெட்டியே கிடையாது, கம்பெனி கிடையாது, சொசைட்டியில் மக்கள் தொழிலாளர் பண்ணுறதுக்கு தொழில்துறை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. மழை பெஞ்சா விவசாயம், அதுக்கப்புறம் வீட்டிலே வெட்டியாக இருக்கான். இப்போ வந்து கஞ்சாக்கள் அதிகமாக பரவிடுச்சு, எல்லாம் குடிச்சிட்டு வெட்டியாக உட்காந்து யோசிக்க தெரியாமல் யோசித்து கொலை பண்ணிட்டாலே தான். முன்னால் அப்படிலாம் கிடையாது, இப்போ அப்படி தான் இருக்குது. அதான் அரசு தானே கண்காணித்து அதை சரி பண்ணணும். நாங்கள் சொல்லதான் கரெக்டா எதுவுமே பண்ணல, தென் மாவட்டங்களை புறக்கணிக்குது. ஏன்னா நம்ம கோயம்புத்தூரும் பார்க்குறோம், போன வாட்டி வந்து எங்களுக்கு வாக்களிக்கலன்னு அங்கே சரியான நலத்திட்டங்கள் பண்ணாத இருந்த ஆட்சியும் நம்ம பார்த்தோம். நீங்கள் எங்களுக்கு வாக்களிச்சிங்களான்னு கேட்ட விஷயங்களும் நம்ம பார்த்தோம். அப்போ தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடாராவோ இல்லை வந்து ஒரு ஐடி செக்டர் அங்கே வரத்துக்கோ எந்த முயற்சிகளும் இன்னும் கவர்மெண்ட்டா எடுக்கல. அரசு எடுத்திருந்து அந்த மாதிரி தலைவர்கள் நீங்க அங்க பலகாலமா நீங்க அங்கேயே இருக்கீங்க, அந்த மக்களுக்காக பல குரல் கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களை போன்ற தலைவர்கள் வந்து கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணலையே? நான் பல மீட்டிங்கில் பல ஆண்டுகளாகவே நான் அரசு கோரிக்கை வைப்பது, தொழில் அதிகமாக தொடங்குவதற்கு தென் மாவட்டங்கள் தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து போராடி தான் இப்போ ஐடி இந்த இதெல்லாம் வந்துருக்கு, டிட்கோ அதெல்லாம் வந்திருக்காங்க. வந்திருந்தாலும் கூட அதில் செலக்டிவாக நார்த்தில் உள்ளவனை தான் கொண்டு போட்டிருக்காங்க, அங்கே உள்ளவனை நிறைய பேர் வேலை சேர்க்கலை. அப்படியே சேர்த்துருந்தாலும் அங்கே கூலி வேலை, மண் சமக்குக்கும் சிமெண்ட் சுக்குக்கும் கம்பி வெட்டி போடுறதுக்கு தான் சேர்த்துருக்கானே தவிர அவன் படிப்புக்கு தகுந்த மாதிரி அங்கே வேலைகள் கொடுப்பது கிடையாது. அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுவான், ஸ்டெர்லைட்டு பெரிய தொழிற்சாலை, கிட்டத்தட்ட 1,40,000 பேர் 50,000 வேலை பார்த்தாங்க. அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு பூரா வேலை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் கொடுத்தாங்க, ரோடு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. அதை அரசியல் பண்ணி மூடிட்டீங்க. அந்த 1,40,000 குடும்பம் வாழ்வாதார நிலை என்ன இன்னைக்கு? வேலை வெட்டி இல்லை, பிறகு சண்டை போட தான் செய்வான், குத்திட்டு சாவ தான் செய்வான். அப்போ அது காரணம் யாரும் அரசு தானே காரணம். அது இத்தனை ஆண்டுகள் ஓடுன ஸ்டெர்லைட்டு இப்போ மூட வேண்டிய காரணம்னா இன்டர்னல் பாலிடிக்ஸ். எல்லோரும் காசு வாங்கிட்டு தானே திறக்க விட்டீங்க, எல்லோரும் காசு அவங்கள்ட்ட எலெக்ஷன் கப்பம் கட்ட தானே செஞ்சான் ஸ்டெர்லைட்டு. எல்லாம் வாங்கி தின்னுட்டு இப்போ மூடிட்டில. அதில் வாழ்வாதார பிரச்சனை இழப்பீடு பண்ணது யார்? தொழிலாளர்கள் தானேங்க கெட்டு போனான். தொழிலாளர் தானே வேலை இல்லாமல் தவிக்கிறான். நீங்கள் தானே தொழில் கொண்டு வர போகிறோம், வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரோம், அங்கேருந்து கொண்டு வரோம்னு சொல்கிறீங்க. அப்பேற்பட்ட ஃபேக்ட்ரி மூடி இன்றைக்கி 1,40,000 1,50,000 வேலைக்காரருக்கு வேலை கொடுக்க முடியாமல் போனதுக்கு அப்போ நம்ம நஷ்டப்படத்தானே செய்கிறோம். ஏன் அதை திறந்ததுனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதான் உங்களால்? கேன்சர் வந்துருங்கிறாங்க, அது வந்துடும், நீங்கள் பொருளையே தான் கலப்புனீங்க இல்லையே. அதுக்கு ஒரு கமிஷன் போட்டு விசாரணை பண்ணிங்க. ஷூட்டிங் நடந்தது, 7 பேர் செத்தாங்கல்ல, செத்ததில் கமிஷனில் தீர்ப்பு சொல்லிச்சு. அந்த அம்மா கரெக்டாக சொன்னாங்க, நீதிபதி அந்த அம்மா சொல்லிச்சு. அது என்ன பண்ணீங்க? தூக்கி குப்பையில் போட்டீங்க. அந்த அதிகாரிகள் எவரையாவது எல்லாம் பதவி கொடுத்து ப்ரொமோஷன் கொடுத்தாங்க.
யார் யார் அதில் ஈடுபட்டா அதிகாரி பூரா புறம்பேசில் போயிட்டாங்க மேலே. இப்படி அரசு செயல்பட்டுச்சுன்னு சொன்னால் எப்படி கூடி மக்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நீங்கள் தமிழக அரசு சொல்லும் பொழுது நான் இந்த விஷயம் கூட கேட்கணும். என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்ற எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நான் நடத்துகிறேன், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காப்போம் ஸ்டாலின், பல வகையான விஷயங்களை அவர் முன்னிறுத்துறாரு. நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய திமுக ஆட்சி, குறிப்பாக எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்கவுங்க ஆட்சிகளை அவங்கவுங்க யாருமே குறை சொல்ல முடியாது. அது எந்த ஆட்சி நடந்தாலும் சரி, அதிமுக ஆட்சி நடந்தாலும் சரி, திமுக ஆட்சி நடந்தாலும் சரி, அவங்க ஆட்சி அவங்க குறை சொல்லுவாங்களா? அதே மாதிரி அவங்களோடு இருக்கிற கூட்டணிகள் இருப்பாரு குறை சொல்லாது. ஆமாம், ஆப்போசிஷன்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி திமுக நல்லது சொன்னால் ஆப்போசிஷன்காரங்க நல்லது சொல்லுவாங்களா? கெட்டது மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த வரமுறை என்னைக்கு நீங்குதோ அப்போ தான் அந்த தமிழ்நாடு உருப்படும். மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் நல்லது செஞ்சாங்கன்னா நாட்டு மக்களுக்கு, அதிமுக எதிர்க்கட்சி இவங்கெல்லாம் நல்லது செஞ்சுங்கன்னா நம்ம பாராட்டுன்னு சொல்லணும். என்னைக்காவது ஒரு பாராட்டு எடப்பாடி என்ன கொடுத்துருப்பாரா? கொடுத்து கிடையாது. அதே மாதிரி அதிமுக ஆட்சியாளர் அதிமுக ஆட்சியாளும் போது எடப்பாடி நிறைய நன்மைகள் செஞ்சிருப்பாரு. அதை திமுக வந்து பாராட்டு இருக்குமா? பாராட்டு. ஆக இவங்க ரெண்டு பேரும் எதிரி மாதிரி தான் இருக்கிறாங்க. தவிர மக்களுடைய மனநிலையை புரிந்து நல்லதை பாராட்டுவதும் கெட்டதை பேசுவதும் இல்லை. இதுதான் அந்த சாபக்கேடு. நான் என்னைக்கு இவங்க ரெண்டு உண்மையை பேசுகிறா அனைத்தும் உருப்படும். இப்போ 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேணும் அப்படிங்கிறது பல காலமாக கேட்கக்கூடிய ஒரு குரலாக இருக்குது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய், நீங்கள் இப்போ இந்த கரூர் சம்பவம் பார்த்துருப்பீங்க. அவருடைய தொடர்ந்து உங்கள் விஜய் நான் வரேன்னு ஒரு சுற்றுப்பயணம் போய் ஒரு க்ரௌடை புல் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ளவராக பார்க்கப்படுறார். இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சிபிஐக்கு அந்த விசாரணையை மாற்றிருக்காங்க. இன்னுமே நிறைய கேள்விகள் அதை சுற்றி இருக்குது. குறிப்பாக நீதியரசர் செந்தில்குமார் சொன்னது ஆளுமை இல்லாமல் இருக்காரு அப்படின்னு. நீங்களும் நிறைய இடத்துல சொல்கிறீங்க ஆளுமை இல்லை அப்படின்னு. ஸோ இந்த கேஸை பற்றி உங்களோட வியூஸ் என்ன? நேராகவும் நீங்கள் போயிருக்கீங்க. பொய்த்து போகும், நீதி இருக்காது, கமிஷன் வேஸ்ட், சிபிஐ வேஸ்ட், இதெல்லாம் வேஸ்ட். மனிதனாக மக்களாக திருந்தணும், இதை தான் நான் விரும்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்கள்ல, நான் ஆளுமைக்கு வரப்போகிறேன், நான் தான் ஆட்சி ஆள போகிறேன்னு சொல்கிறாருல விஜய், அவரால் முடியாது. அவர் இன்னும் ஃபீல்டுக்கே வரல, இப்போ தான் வந்திருக்கிறாரு. கூட்டத்தை வச்சு ஓட்டு விடுதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது முற்றிலும் தவறு. யாரு கூடினாலும் கூட்டம் கூடும், ஆனால் மக்கள் ஓட்டு போட மனநிலையில் அப்போ தான் தெரியும். அது அந்த காலகட்டத்தை தான் தேர்தலில் சொல்ல முடியும் தவிர இன்றைக்கி கூடுற கூட்டம் நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. நான் தான் சொன்னேன், கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கு போனாலும் கூட்டம் கூடுது, எல்லா திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாலும் கூட்டம் தான், வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனாலும் கூட்டம் தான், பள்ளிவாசல் போனாலும் கூட்டம் தான். எல்லா கோயில்களும் கூட்டம் கூடுவது அது மதத்தின் அடிப்படையில் ஸ்தானம் செய்வதற்காக. அதெல்லாம் ஓட்டாக சொல்ல முடியாது. அதனால் வேடிக்கை பார்க்கின்ற கூட்டத்தை வைத்து நீங்கள் ஓட்டாக முடிவெடுக்க வேண்டாம். வேடிக்கை பார்க்கின்ற கூட்டம், அதை வைத்து நாம் முடிவெடுக்க முடியாது. அந்த தேர்தல் காலகட்டம் தான் அந்த கடைசி நேரத்தில் கூட்டணியுடைய ஒற்றுமையை வைத்து, கூட்டணியுடைய அமைப்பை வைத்து தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை யார் என்பதை நிர்ணயிக்கப்பட முடியும். தேர்தல் காலகட்டம் 26 பார்ப்போம். இப்போ இந்த விஜய் அவர்களோட விவகாரத்திலேயே ஆளுமை இல்லை இருக்கு அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, ஆளும் அரசுகள் மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆளும் அரசுகள் இதை பயங்கரமா அரசியல் ஆக்குறாங்க. இந்த கரூர் விவகாரத்தை, அது திமுகவா இருக்கட்டும் அல்லது பாஜகவா இருக்கட்டும், 2 பேருமே பெரிய அரசியல் ஆக்குறாங்க. இதை வச்சு பாஜக பணியை வச்சு கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்குதுன்னு ஒரு தரப்பும், இதை வச்சு அரசியல்ல இருந்து விஜய் அப்புறப்படுத்தணும்னு திமுக அந்த நிகழ்வுக்கு அப்புறமா பல ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, அது வந்து அவங்களை ரொம்ப இறுக்கமா தள்ளுது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் இருக்கு. நீங்க 40 வருஷத்துக்கு மேல அரசியல் களத்துல இருக்கீங்க, பல நிகழ்வுகளை பார்த்துருக்கீங்க. இதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? இந்த அரசியல் விளையாட்டை எப்படியா பாக்குறீங்க? இந்த அரசியல் விளையாட்டு பொய்த்து போகும். இவர் நினைப்பதும் பொய், அவர் நினைப்பது. விஜய் என்ன நினைக்கிறா அதை நடக்கும். அதனால அவர் ஆட்சிக்கு வந்துடுவார் நினைக்காங்க, வாய்ப்பே கிடையாது. அதனால் இவர் கூடுற கூட்டம்லாம் அவருடைய ஃபாலோவர்ஸ் கூட. ஒரு நடிகர்களை பார்ப்போம், நடிகையை பார்ப்பதற்கு வரக்கூடிய கூட்டம் தான் விஜயை கூடினது. அது அரசியல் ஓட்டாகும்னு சொன்னால் சந்தேகம், அதில் வார்த்தையே கிடையாது, சந்தேகம்தான். அதனால் இதை வச்சு பாஜக துடிக்குது, அதிமுக துடிக்குது, திமுக அவனை காலி பண்ண துடிக்கிறதெல்லாம் இல்லை. மக்கள் முடிவெடுப்பார்கள் 2026. அப்போ இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று சொல்றாங்க. சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வரும்பொழுது நீதியரசர் செந்தில்குமார் பேசும்பொழுது அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இதை பத்தி கருத்தே சொல்லக்கூடாது, கருத்து சொல்றவங்களா யாரா இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணு. அது திமுகவா இருந்தாலும் சரி, இல்ல பாஜக ஆதரவு அதிமுக யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுது. ட்விட்டர்ல எழுதினாலும் அரெஸ்ட், குண்டாச போடு. இப்படிதான் வந்து திமுகவோட செயல்பாடு இருக்கு. சோ அப்போ கருத்து சுதந்திரமே இல்லை. ஏன்னா நீங்க பாலிமர் தொட்டு புதிய தலைமுறை வரைக்கும் இந்த இஷ்யூ இருந்துட்டே இருக்கு.
நம்ம என்னதான் பத்திரிகையில குறை சொன்னாலும் பத்திரிகை மூலமா தான் மக்களுக்கு அந்த செய்தி போய் சேருது. அதுல சரி எது தப்பு எதுன்னு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க நிறைய நேரங்கள்ல. சோ அப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பத்திரிகை சுதந்திரம் திமுகக்கு சாதகமா பேசினா மட்டும்தான் இருக்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்குமோ? பத்திரிகை சுதந்திரம் என்பது அவர்களுக்கு தகுந்த மாதிரி பத்திரிகையில பேசுறாங்க, அது தவறுன்னு சொல்றேன். உண்மை சம்பவங்களை போடுதுன்னு சொல்லிட்டு கொலை நடந்தது, அந்த கிரைம் ஸ்டோரி, இந்த மாதிரி எல்லாம் இழிநிலையான சோசியல் மீடியா பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நல்ல கருத்துக்களை சொல்லுகிற ஒரு மீடியா ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். எந்த டிவியா, சன் டிவியோ விஜயா டிவியோ எல்லா டிவியும் சொல்கிறேன், அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை ஒரு ஆட் பண்ணி விளம்பரத்துக்காக அவங்களுடைய இது கூடணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க விளம்பரப்படுத்துறதுக்காக வேண்டி போடுகிறது தான் நியூஸை தவிர நல்ல செய்திகள் ஏதாவது ஒரு மீடியாவில் வருதுன்னு சொல்லுங்களேன். ஒரு நல்லது செய்கிறாங்க, அதை ஹைலைட் பண்ணி போடுறாங்களா? ஒரு இடத்துல கொலை நடந்துச்சுன்னா காலையில் போடுற அந்த சம்பவத்தை மறுநாள் காலை வரைக்கும் போடுறாங்க மீடியாவில். அது மக்கள் மனசில் என்ன நினைக்கும்? அது தப்பா இல்லையா? அதை நம்ம முதல்ல மீடியா திருந்தணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு நடிகை வந்து தலையை சீவிட்டானா தலை சீவி கொண்டு இருக்கிறான்னு போடுறான். இது யார் கேட்டா? ஒரு நடிகை பிள்ளை பார்த்துட்டா 2 பிள்ளையை பார்த்துட்டான்னு போடுறான். ஆனால் முட்டாளுகளா? இதான் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செய்தி. இந்த ஆக்கப்பூர்வமான செய்திகளை அகற்றும் வரை தமிழ்நாடு திருந்தாது, மீடியாவும் திருந்தாது. மீடியா விளம்பரம், வருமானம். ஏன்னா இது ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, அவருடைய எதிர்காலத்தையே வந்து கேள்விக்குறியாக்குற மாதிரி மீடியா தான் காரணம். இப்பவும் மீடியா தான். இப்போ விஜய் பிரச்சனையே மீடியா தான் காரணம். மீடியா தான் நான் சொல்ல இந்த மீடியா ஃபுல்லாவே பந்த் பண்ணலாம் சொல்றேன், எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்றேன், அதெல்லாம் தடையே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அது மீடியாவால் தான் மக்கள் சீரழிதான்னு சொல்ல வரேன். மீடியா, சினிமா இதெல்லாம் ரொம்ப மோசம். முன்னாடிலாம் பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய சினிமாக்கள்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ எந்த படத்தையும் ரசிக்க முடியுதா? இல்ல இப்ப இருக்க ஆக்கப்பூர்வமான சப்ஜெக்ட் அப்படி இருக்காங்களா? இப்ப இருக்க இளைஞர்கள் பூரா கஞ்சா போட்டுருக்கான், அப்படிதான் இருப்பான். பூரா கஞ்சா. பொம்பளை பிள்ளைகள் கஞ்சா போடுது, ஆம்பளை பிள்ளைகள் மட்டும் பேசாங்க. பொம்பளை பிள்ளைகளும் கஞ்சா போடுது. காலேஜில் போய் பாருங்க. நாளைக்கு போய் ரைடு பண்ண சொல்லுங்க போலீஸை. கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் பெட்டி கணக்காக அழிட்டு வரலாம். அவளை கஞ்சா அடிக்கிறாள், போட்டச்சும் சரி பயலோடும் சரி. அப்போ இப்படி இருந்தால் நம்ம நாடு எப்படி உருப்படும்? யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் குடித்தார்கள் நம்ம கட்டுப்படுத்த சொன்னோம். அது வயதானவர்கள் தான் குடிப்பாங்க. வேலைக்கு போயிட்டு வருவான், 2 அவன்ஸ் அடிப்போமே, குடிப்போமே, படுப்போமேன்னு இருக்கும். வயசு பசங்க 15 வயசு, 10 வயசு, 14 வயசு, 13 வயசு சின்ன பையங்க எல்லாமே 10ஆம் கிளாஸ் படிக்க, 9ஆம் கிளாஸ் எல்லாமே கஞ்சா அடிக்கான். அவன் பண்ணுறது என்னன்னே தெரியாம தாயை கொலை பண்ணியிருந்தான், அண்ணனை கொலை பண்ணியிருந்தான், அப்பனை கொலை பண்ணியிருந்தான், டீச்சரை கொலை பண்ணியிருந்தான். அப்போ எப்படி கூடி நாடு உருப்படும்? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு காரணம் மீடியான்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை காலையிலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி, இங்கே கொலை நடந்தது, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, விளமா போய் விவரிச்சு சொல்லி அவன் பார்க்குறவன் பார்ப்பான். ஓ இதை மாதிரி நம்ம செஞ்சான்னு நினச்சாலும் என்ன ஆகும்? அவன் கஞ்சா போட அடுத்த அவன் செய்வான். அப்போ இதுக்கு காரணம் மீடியா தானே. மீடியா மட்டும் இல்லைன்னா நமக்கு அரசாங்கமும் இதுக்கு பொறுப்பேற்கணும்ல. கஞ்சா எப்படி சுலபம்? அதுதான் நான் அரசை நான் சொல்றேன், கட்டுப்படுத்த வேண்டியது. வியாபாரம் பண்ணவனை விற்கிறவனை பிடிக்கக்கூடாது. யார் ஆணி வேற அதை பிடிக்கிறது கிடையாதுன்னு சொல்றேன். யார் பாசா அவனை விட்டுருவாங்க. இவன் கூலிக்கு வேற 500 1000 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறான், அவனை தான் பிடிக்கிறாங்க. அவன் தானே மாற்றான். எல்லா போலீஸ் ஸ்டேஷன் பணபலம் இருக்கவன் என்ன வேணா, அதான் பலபலம் இருக்கவன் என்ன வேணா பண்ணுவான். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 2026 தேர்தல் களம் எல்லோருமே வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எடப்பாடி அண்ணனா இருக்கட்டும் அல்லது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேற்றைக்கு அவர் மதுரையில ஆரம்பிச்சிருக்காரு அவரோட பயணத்தை. உங்களோட பயண திட்டம் என்ன? அடுத்த மாசத்துல தான் ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நீங்க இந்த சுற்றுப்பயணம் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா? முன்னாடி எலெக்ஷன் கிட்ட வரும்பொழுது ஒரு 2 மாசம் 3 மாசத்துல அவங்க போய் கவர் பண்ணுவாங்க. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே முந்தி அடிச்சுட்டு எல்லாரும் பண்றதோடைய நோக்கமா என்ன? அவ்வளவு தூரம் மக்கள் வளர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க பண்பாடு இவங்களை பத்தி புரிதல் இல்லாமங்கிறனால இவங்க புரிதலுக்காக வேண்டி எல்லாம் போறாங்க. இப்போ 2 முனை போட்டி தான் யூஸ்வலா இருக்கும். அதுல தான் பல கூட்டணிகள் இருப்பாங்க, திமுகவோ அண்ணா திமுகவோ. இப்போ வந்து சீமான் அவர்கள் அவர் ஒரு பலம் பொருந்திய கட்சி, அவரும் வளர்றாரு. இந்த பக்கம் விஜயும் புதுசா கட்சி ஆரம்பிச்சு அவர் பக்கமும் சில தொண்டர்கள் இருக்காங்க, அவருக்கான ஓட் கன்வர்ஷனும் நடக்கும். ஸோ இப்போ இந்த 4 முனை போட்டி அப்படிங்கிறது ஓட்டு செதறும். ஒரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஓட்டு செதறும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருமுனை போட்டி தான், மும்முனை போட்டி 4 முனை கிடையாது. சகோதர தம்பி சீமான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் எப்போயுமே தெளிவான ஒரு அரசியல் பண்றாரு. நான் யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் தனித்து போட்டு என்றாவது ஒரு நாள் வெல்வேன். அவருடைய கான்செப்ட் அது ஒண்ணுதான். அவரை நீங்க 3வது அணின்னு சொல்ல முடியாது. என்றாவது ஒரு நாள் வெல்லுவேன். ஆனா ஓட்டுகள் அவருக்கும் போகுது இல்லையா? கூடிட்டே தான் இருக்கு. இல்ல நான் குறை சொல்ல முடியாது. வெற்றிக்கான மார்ஜினே வந்து குறைக்க இருக்கு. தமிழ்நாடுடைய தலைவிதி என்ன? திராவிட கட்சி 2 தான், அண்ணா திமுக திமுக. ஆட்சியாளர் போறது இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர். 26ல அது மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது, சத்தியமா கிடையாது.
2 பேர்ல யாரோ அதிமுக கூட்டணியில இருக்கிறதுனால அது முடியாது. பாரம்பரியமா சாபக்கெடுங்க, தமிழ்நாட்டுடைய சாபக்கெடுங்க. கூட்டணி ஆட்சியும் கிடையாது, கூட்டணி ஆட்சி. கூட்டணியில் இருக்கவங்க ஆட்சி கிடையாது, கூட்டணி ஆட்சி, அவ்வளவுதான். அது யார் மெஜாரிட்டி இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்ப நீங்க வந்து என்டிஏல பயணம் பண்றீங்க, 2 கூட்டணியிலுமே பிரச்சனைகள் பார்ப்போம் இல்லையா? அப்ப அதிமுக என்டிஏ கூட்டணியில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. டிடிவி அவர்கள் வெளியே போனது, ஓபிஎஸ் அவர்கள் போனது. இப்ப நீங்களுமே ஒரு சில இடங்கள்ல எனக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படல அப்படின்னு நீங்களும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. நீங்க கேட்ட தொகுதிகள் இல்ல, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல என்ன கண்டெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் திமுக பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி பலமாவே இருக்கு. அப்ப 2026ல வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா யாருக்கு? பலமா இருக்குன்னு சொல்ல முடியாது. திமுகவிலையும் பலமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. காங்கிரஸ் விஜய் கூட யாரும் சேர மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் பேசிட்டு இருக்காங்க. ஆப்ஷனா இருக்குங்க. அதே மாதிரி இது ஆப்ஷன் தான். அதிமுக அதே மாதிரி ஆப்ஷன் தான். ஆட்சியாளர் இருவர்கள் தான், அதிமுக திமுக இருவரில் ஒருத்தர் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. கூட்டணியை பொறுத்து தான் ஆட்சின்னு சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். கூட்டணி மெஜாரிட்டி என்பதை விட கூட்டணியை வைத்து தான் ஆட்சின்னு சொல்லணும்னா அதில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ உள்ள சிச்சுவேஷன் வச்சு சொல்ல முடியாது. சுமூகமா ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? ஏன்னா வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி தலைமை பண்பை பொறுத்து இருக்கு, அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ சொல்ல முடியாது. அந்த கடைசி 3 மாதத்துல எடுக்கிற ஸ்டாண்டு தானே. நீங்க திண்டுக்கல்ல ஒரு மாநாடு நடத்தி இருந்தீங்க, அதுல டிடிவி அவர்களை கூப்பிடல அப்படிங்கிற ஒரு அது வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். அவரை கூப்பிடாதது தப்பு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு எனக்கு நல்ல நண்பர். சந்திச்சிங்களா? அதுக்கு சந்திக்கல, எனக்கு ஒரு வருத்தம் தான். நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நெக்கில் ஏன் கூப்பிடாம விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு காரணம் இவங்க தான் சொல்லி அது பழிச்சுனது. அப்படிலாம் யாருமே ஒரு கட்சியினுடைய தலைவரை அவரை கூப்பிடாத ஆர்டர் போட யாராலும் முடியாது. அப்படி சொன்னால் அது முற்றிலும் தவறு. அவர் என்னுடைய சிறந்த நண்பர், என்னுடைய ரொம்ப இனிய நண்பர், என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரை பிடிக்கும். ஆனால் அது நான் கூப்பிடாது வருத்தத்தக்கக்கூடிய விஷயம் தான். நானே சொல்லிட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், அவரை கூப்பிடாம விட்டமேன்னு எனக்கு வருத்தம் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இதுக்கு அரசியலை கொண்டு போகிறது தப்பு. இப்போ நீங்க பயணிக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி, நீங்களும் சுற்றுப்பயணம் போறீங்க, மக்களை சந்திக்க போறீங்க, இதெல்லாம் பண்ணா வெற்றி வாய்ப்புகள் என்டிஏ கூட்டணிக்கு பலமா இருக்கும் அப்படின்னு உங்க நீங்க என்டிஏ கூட்டணியில நான் இப்ப இருக்கிற தேர்தல் காலகட்டத்தில் நான் எப்படி இருப்பேன்னு இப்ப சொல்ல முடியாது. இன்னைக்கு தேதிக்கு நீங்க பாப்பீங்க இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் இந்த கூட்டணி பலுப்படுத்துறதுக்கோ இல்ல மக்கள் மத்தியில சேர்றதுக்கோ இன்னும் நிறைய கூட்டணிக்குன்னு தலைவர்கள் இருக்காங்க. இப்போ திமுகவுக்கு தலைவர் யாரு? மு.க. ஸ்டாலின் தான். இதுக்கு யாரு? என்டி அலையன்ஸ் தலைவர். என்டி அலையன்ஸ் என்டி அலையன்ஸுடைய தலைவர் யாருன்னா அண்ணன் எடப்பாடி தான். இவங்க தலைவர்கள் முடிவெடுக்கிறத வச்சு தான் கூட்டணி. இப்போ அதை விட்டு நான் கூட்டணி முடிவு எடுக்க முடியாது இல்லையா? நாங்கள் இன்னொரு கட்சி இணைய போகிறோம். கூட்டணி இல்லாம மக்கள் இப்ப மாறி இருக்காங்க. இப்போ 2026ன்றது ரொம்ப நீங்க 21 கம்பேர் பண்ணும்போது பெரிய ஒரு மாற்றம் மக்கள் கிட்ட. நீங்களே இப்போ மக்கள் மத்தியில போகும்பொழுது உங்களுக்கு அது தெரியும். அப்போ இந்த வியூகங்கள்லாம் நம்ம ஒரு விஷயம் இதெல்லாம் ரொம்ப பாக்குறாங்க மக்கள். இதுல எல்லாம் நம்ம வந்து மக்கள் பாக்குறது எதை பாக்குறாங்க தெரியுமா? யூகத்தை பார்க்கல, பணத்தை பார்ப்பாங்க. தேர்தல் பணம் தான். அந்த கடைசி 4 நாள்ல கொடுக்குறாங்க பாருங்க, அந்த பணத்துக்கு தான் ஓட்டு. எவ்வளவுதான் நீங்க கத்துனாலும் சரி, பேசினாலும் சரி, எந்த அரசியல் பண்ணாலும் சரி, இந்த 4 நாள் யார் அதிகமாக கொடுங்க அவனுக்கு தான் ஓட்டு. இந்த மக்கள் மனநிலை அப்படிதான் இருக்கு. இல்ல இது ஜாதி அரசியல் இருக்கு இல்லையா? அது வந்து 2 கட்சி எல்லா கட்சிகளும் பண்றாங்க அப்படிங்கிறது நீங்களுமே அந்த சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னெடுக்கிறீங்க. இப்ப இங்க ஒரு அரசாணை கொடுக்குறாங்க, யார் பேர்லயே வந்து சாலைகள் இல்ல, அது மாதிரிலாம் வைக்க மாட்டோம், ஜாதி பேரை ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசாணை சொல்றாங்க. அதோட சேர்த்து கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிடி நாயுடு அப்படின்னு ஒரு பேரை வச்சு ஒரு பாலத்தை ஸ்டாலின் ஓபன் பண்றாங்க. சோ இந்த மாதிரியான இரட்டை நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு பதில் அவர் தான் சொல்லுவார். அப்படியே ஜாதியை வைக்க கூடாது நீங்க தான் சொல்றீங்க, வரவேற்றுவோம். அப்ப ஜிடி நாயுடு ஜாதி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அவர் ஜிடி நாயுடுன்னு சொல்றது கம்யூனல், அவருக்கே தெரியும். தெலுங்கு பேசுகின்ற கம்யூனல் பேர் நாயுடு. அந்த இடத்துல அடர்த்தியா அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டு வாங்கணும்னு சொல்லி நீங்க போடுறீங்க, தவறுன்னு சொல்றேன். போட்டா ஒண்ணு எல்லாத்தையும் எடு, இல்ல எல்லாத்தையும் போடு, எல்லாரையும் போடு. இல்ல அதோட சேர்த்து இன்னொரு கேள்வியை நான் வைப்பேன். ஏன்னா மதுரை ஏர்போர்ட் மேட்ரு அது வந்து நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். நீங்க வந்து என்ன சொல்றீங்க, அதை பெச்சா தியாகி இமானுவேல் சேகரன் பேர் வைங்க, இல்லாட்டா மீனாட்சி அம்மன் பேர் வச்சிருங்க யாருக்கும் இல்லாம அப்படின்னு நீங்களும் வந்து 2018லயும் நீங்க போராட்டம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறமாவும் நீங்க அதாவதுமா நான் என்ன சொல்றேன்னா, 2 பேருக்குள்ள சமூகம், 2 சமூகம் சார்ந்தது சண்டை வந்துட்டு இருக்கு. 2 பேரும் சுமூகமா இருக்கும்னு நான் விரும்புறேன். தேவேந்திரன் இப்பதான் ஒற்றுமையா இருக்காங்க. அது சீர்குலையக்கூடாது. இந்த நேரத்தில் யாராவது விஷம் ஊத்துனா எனக்கு கோவம் வரத்தான் செய்யும். அது விஷத்தை தூவிட்டாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், 2 பேருக்கும் ஒன்றும் இல்லாமல் பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய கோயில் இருக்குது மீனாட்சி அம்மன். அது போட்டால் எந்த ஜாதிக்காரனும் சண்டை போட மாட்டான். ஒரு கோயில் பேரத்தெல்லாம் வச்சுக்கோங்க, ஒரு அம்மன் பேரை வச்சுக்கோங்க, மீனாட்சி பேரத்தெல்லாம் வச்சுக்கான்னு சொல்லி பெருமையாக இருப்பாங்க. அதனால தான் மீனாட்சி அம்மன் பேரை வைங்க, 2 பேருக்குள்ள சமானம் ஆயிடுவான், சண்டை வராது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நான் சொல்றேன். ஆனா இடம் கொடுத்தது தேவேந்திரோட வேலை, நான் தெளிவாகவே சொல்றேன். அது எல்லாருக்குமே தெரியும், அரசுக்கும் தெரியும். அதனால தான் ரைட்ஸ் கேட்குறோம்.
தேவேந்திர குல வேளாளர் கொடுன்னு கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்ல இல்லை அப்படிங்கிறாங்க. அது 2 பேரும் சண்டை போட வேண்டாம். பொதுவாக தான் நம்ம நியாயம் பேசுகிறது என்ன பேசுகிறோம், 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க, வேண்டாம் இப்போ இதை வைப்போம் அப்படி வைக்கலாம்ல. அதை தான் சொன்னேன். மீனாட்சி அம்மன் கோயில் பேரை வைங்க, அன்னை மீனாட்சி விமான நிலையம்னு சொன்னால் பெருமையாக இருக்கும்ல. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் அது முதல்ல. ஆமாம். சரி, நிறைய பேசிட்டோம் நம்ம அரசியலாம். நான் ஒரு சில தலைவர்கள் பேர் சொல்கிறேன், அது உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் வர விஷயங்கள் ஒரு 5-6 தலைவர் பற்றி பேசுவோன்னு. உதயநிதி ஸ்டாலின் அவர் விளையாட்டு பிள்ளை நடந்துக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை வந்து அரசியல் தந்திரவாதி. இப்போ அவரோட சூழ்நிலையை எப்படியா பார்க்குறீங்க? ஏன்னா அதே நிலையில் தான் இருக்கார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் எடுப்பார் கைப்பிள்ளை. டிடிவி தினகரன் அவர்கள், அவர் நல்ல மனிதர். நயினார் நாகேந்திரன், அவர் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர், எல்லாருடையும் சுகமாக பழக்கூடிய தன்மையுடைய. சீமான் ஒரு புரட்சியாளர் மாதிரி எனக்கு சொல்லுவார், ஆனால் புரட்சியாளர் தான், நல்ல மனிதர். திருமாவளவன் தம்பி பொறுத்த மட்டும் அரசியலாக இருந்தவர், இப்போது சமுதாயமாக புறப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், அவரு கலைஞருடைய பிள்ளை, அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது பிள்ளைன்றதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் தனிப்பட்ட? அவர் ஒரு அரசியல் சாணக்கியம். நிறைய கருத்துக்கள்னா உங்களோட அனுபவத்தை நிறைய எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.